டிராகன் வெயின் அகேட்னு பேர். டிராகன் வெயின் அகேட், ஆமா அந்த ஸ்டோன் பேரா? ஆமா, டிராகன் வெயின் அகேட்டுங்கிறது ஒரு கல், நேச்சுரல் ஸ்டோன். ஸோ அதில் வந்து இதை வாங்கி அப்போல்லாம் வந்து இந்த இப்போவும் இருக்கு அந்த ஃபாக்ஸ் டெயில் ஒயர் இருக்கு, கியர் ஒயர்னு சொல்லுவாள். அதை போட்டு இந்த இந்த ஹூக்ஸ் எல்லாம் அப்போ கிடச்சதை வச்சுன்னு பண்ணினேன். இப்போல்லாம் நிறைய அட்வான்ஸ் ஆகிடுது, ஹூக்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய இதுவாகிடுது. இப்படியே தெரிஞ்சு தெரிஞ்சு அதை கூகுள் பண்ணி 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 தெரிஞ்சுட்டு அப்புறமா எப்படி என்னை வந்து அங்கே கொண்டு சேர்க்கும்னு தெரியாது. எந்த ஊருக்கு போனாலும் எதையாவது வாங்கிட்டு வருவேன். எந்தெந்த ஊரில் வாங்கினேன் எனக்கு அதெல்லாம் சொல்லுங்கள். இது வந்து எங்கே வாங்கினீங்க? இதுதான் யூஎஸ் டிராகன் வெயின் அகேட்டு. இதெல்லாம் மதர் ஆஃப் பேர்லு, நெஜ பேர்லு போட்டு இந்த வைண்டிங் எல்லாம் கூட நானே பார்த்து பார்த்து கற்றுண்டது தான். ஓ, அதெல்லாம் நீங்களே பண்ணதா? இது ஃபுல்லாக நானே தான் பண்ணது. ஓகே. இந்த ரவுண்டு பேர்ல் எல்லாம் பார்த்து 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 இந்த பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு போக வேண்டியது, அங்கே அப்படி சுத்த வேண்டியது, ஷாப்பிங் எங்கே என்ன கிடைக்கிறதுன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா முள்ள வாங்குறது. இதெல்லாம் அகேட்ஸ் தான். இதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் கேஷுவலாக அவுட்டிங் போகிறதுக்கு நான் வச்சுக்கேன். நம்ம வெயிட்டாக இருக்கேன் மேம் இது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு பதில் கோல்டு ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்கீங்க. ஐயோ, கோல்டை வச்சுன்னா யார்மா பாதுகாக்கிறது? போயிடுதுன்னா ஒன்றா எல்லாம் போயிடும். அதனால நான் அப்படிலாம் ரொம்ப அதில் போடுறதில்ல. இது வந்து அக்வாமெரின் ப்ளூ கலர், அதுவும் வந்து பரூக் பழம், இதெல்லாமே நானே பண்ணினது தான். எல்லாம் வெயிட்டா இருக்கு. இப்போ இது பண்றதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும்ல, நீங்க உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் ஒன்று பண்றதுக்கு? இது வந்து ஒரு லைனே வந்து 2000 3000 இருக்கும். இது இன்னைக்கு விற்கணும்னு நினைச்சேன், விற்க மாட்டேன், எனக்காக தான் பண்ணிட்டேன். கொடுக்கணும்னா இது வந்து என்னோட காஸ்ட் வந்து 6 to 8000க்குள்ள ஆயிருக்கும். இதை வந்து நான் யார் எனக்கு கொடுத்தாலோ அவட்ட கேட்டதுக்கு அவ சொன்ன ஈஸியாக அதை 15,000க்கு விற்கலாம் அப்படின்னு. 15,000க்கு விற்கலாமா? எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இருக்கிற பணம் தங்கினாலே போறோம். சூப்பர் மேம். மேம் ஏன் ஒரு பிஸ்னஸ் அப்படியே சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆசையாக தான் இருக்குப்பா, அது கட்டுப்படி ஆகணுமே. யாராவது பார்த்துட்டு அது அந்த பேரும் வச்சிருக்கேன் நான், சந்திரமாலா கலெக்ஷன்ஸ்னு. சந்திரமாலா கலெக்ஷன்ஸ் கம்மிங் சூன். சந்திரமாலான்னு ஏன்னா என் பேர் சந்திரசேகர் பேர் கிடையாது. சந்திரா எதுல இருந்தா சந்திரமௌலீஸ்வரர் சிவன் ஸ்ருங்கேரியில் இருக்கார் இல்லையா, அது அக்ஷரமாலாலேருந்து மாலா, அம்பாளுக்கு அக்ஷரமாலா போடுவாங்க. இது இல்லை, உங்க பேர் இல்லை. ஆச்சாரியர்கிட்ட கொண்டு காமிச்ச உடனே அவர் என்ன சொன்னார்னாக்க, இது என்ன உங்கள் பேர் இருக்குன்னு. இல்லைல்ல, இதுக்கு தான் இந்த பேர் வச்சதுன்னு. பரவாயில்லையே, அதுலேயே சந்திர அவங்கக்கிட்டேருந்து இருக்குது, மாலா அவங்கக்கிட்டேருந்து இருக்குது. மாலான்னு கார்லேண்ட் அந்த மாலை, அதுக்கு தான் இப்படி ஒரு பேர் வச்சுருக்கு. பார்ப்போம். இதுதான் மெயின், எனக்கு மியூசிக் தான் மெயின். இது வந்து என்னென்னா ஒரு கிஃப்டிங் பர்பஸ். யாருக்காவது வெட்டிங் டே, யாருக்காவது ஒரு பர்த்டே வருது, வெட்டிங் ஆனிவர்சரி வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தருணம் வருது. ஸோ அப்படி நான் வந்து மனசார பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறச்சே பண்ணி கொடுக்குறப்ப ஒரு அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த வைப்ஸ் கூட. ஏன்னா அந்த கோவிட்ல என்னென்னா இது வந்து நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால கலெக்ஷன்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா சேர்த்து வச்சுட்டு இந்த கோவிடில் எங்கேயுமே போக முடியாத போயிடுது. அஃப்கோர்ஸ் எனக்கு நிறையா ரெக்கார்டிங்ஸ் ஆச்சு, கச்சேரி போய் வாசிச்சுட்டு வந்தது. பட் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது.